Praise the Lord. துயரத்திலிருந்து நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களா? அவர் பதில் கொடுப்பார். அந்த அழுக்குரல் கேட்டு பதில் கொடுப்பார், தூக்கி நிறுத்துவார். ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, இயேசுவே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. நம்மளை குனிந்து தூக்கினார். அவருடைய காருண்யத்தில் நம்மளை உயர்த்தி வைப்பார். இந்த காலவேளையில உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், மனக்லேசங்கள் ஒரு சமூகத்தில் வைங்க. அவர் உங்களை குனிந்து தூக்கி கண்மலை மேல நிறுத்துவார். இன்னைக்கு கண்டிப்பாக கர்த்தர் அப்படி செய்வார். உங்களுடைய பலவீனங்கள் நீங்கும், உங்களுடைய சோர்வுகள் மறையும். உங்க பழைய காரியங்களை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எடுத்து புதிய காரியத்தை உருவாக்குவார். சூத்திரம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆமென். தேவ மக்களே, இந்த காலவேளையிலும் சங்கீதங்களின் 115 அத்தியாயம், சங்கீதம் 115 அத்தியாயம் 14 வசனம், 115 அதிகாரம் 14 வசனம் நான் வாசிக்கிறேன், காது கொடுத்து கேளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நல்லா கவனிங்க. இந்த பூமியில குடும்பங்கள் இது கர்த்தர் ஏற்படுத்தினது, வேற யாரும் ஏற்படுத்தல. குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். அப்ப இந்த குடும்பங்களுக்குள்ள என்ன ஒரு விசேஷமான காரியம் நடக்கணும்னா, இந்த வர்த்திக்க பண்றது, வர்த்திப்பு. அதாவது சுகம், வெற்றி, வாழ்வு, உயர்வு, மேன்மை, விசுவாச ஜீவியம், அபிஷேகம், ஜப ஜீவியம், இதெல்லாமே விருத்தி அடையணும். அதாவது மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விஷயங்களும் அது வர்த்திக்க படணும். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்போ இது இந்த வர்த்திக்க பண்றது யாருடைய வேலை? இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க படிப்பு, அவங்க திறமை, ஏதோ போட்டு முட்டி மோதி போராடி நெத்தி வேர்வை சிந்தி பல பாடுகள் பட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு எப்படியோ ஒரு முன்னேற்றத்தை செஞ்சிடறோம் பாருங்க. அப்படிதான் செய்யணும், அப்படிதான் செஞ்சாகணும், அதை தான் கர்த்தரே விரும்புகிறாருன்றது நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நீங்களும் நானும் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் கல்வாரியில் அவர் போராடி என்ன பிரயோஜனம் இருக்கு?
அவர் போராடி நமக்கு ஜெயம் எடுத்து வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த ஜெயத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வரணும்னா நான் விசுவாசிக்கணும், நம்பணும், அவ்வளோதான். அப்போ பாருங்க, இந்த வர்த்திப்பு, இந்த விருத்திப்பு, வர்த்திக்க பண்ணுகிறார்ன்றத வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அடுத்தடுத்த ஸ்டேஜ், இது உழைப்பு திறமை இதில் வர்றதில்ல, இது கர்த்தர் கருத்திலிருந்து வர்றது. இது கர்த்தர் தான் செய்கிறார். இதுக்கு கர்த்தர் தான் காரணம். யார் இதுக்கு காரணமாக இருக்க முடியாது. அதிர்ஷ்டம், சில பேர் அதிர்ஷ்டத்தை பாடுறாங்க, நம்புகிறாங்க. சில பேர் ஏதோ காலங்கள் இப்படி அப்படி இல்லைங்க, இதெல்லாம் கண் துடைப்பு. ஆனால் கர்த்தர் தான் வர்த்திக்க பண்ணுறாரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த பகுதி ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக சொல்லுது. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், நம்மையும் சரி நம்ம பிள்ளைகளையும் சரி, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், அவங்கள டியூன் பண்ணணும், அவங்களுக்கு சத்தியத்தை போதிக்கணும், எல்லாம் கரெக்டு. ஆனால் அதனால வேலை நடந்துடாது. இந்த கர்த்தர் அவங்கள வர்த்திக்க பண்ணுறது யாருன்னா கர்த்தர். என்னையும் வர்த்திக்க பண்ணுறாரு, என் பிள்ளைகளையும் என் சந்ததிகளையும் வர்த்திக்க பண்ணுறாரு. இது கர்த்தருடைய செய்கை. அப்போ இதுக்கு மூலாதானம் என்ன? எந்த ஒரு மனுஷி கர்த்தரை முழுசாக நம்புகிறானோ இல்லையா, அங்கே தான் அந்த வர்த்திக்கப்படுறது நடக்குது. இன்னைக்கு கர்த்தரை நம்புங்க, உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்ப ஜீவியத்தில், நீங்கள் எடுக்கிற முயற்சியில், நீங்கள் செய்கிற திட்டத்தில், எல்லாத்துலேயும் கர்த்தர் வர்த்திக்குவாங்க. ஊழியத்தில் வர்த்திப்பு கண்டிப்பாக அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும். இம்ப்ரூவ்மெண்ட்டை கர்த்தர் தராரு. இம்ப்ரூவ்மெண்ட்டை கர்த்தர் தரணும்னு விரும்புகிறாரு. நீங்கள் விரும்புறதுனால, நான் விரும்புறதுனால இல்லை, இது அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் உங்களையும் வர்த்திக்க பண்ணுகிறார், நம்முடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். God bless you. Bye bye.